Childrens, welcome to Atulya YouTube channel. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆத்திச்சூடின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் பாருங்களேன், இந்த எக்ஸசைஸ் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் படித்தேன், இது எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தோணிடுச்சு இது பார்த்த உடனே. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய வந்து அறிவுத்திறனை வளர்க்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இதுதான் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்காங்க, தமிழ் புக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆத்திச்சுடி சொல்லிட்டாங்க. கேள்வி எழுந்தது, வழி பிறந்தது. நல்லா பார்த்துக்கோங்க சில்ட்ரன்ஸ். கேள்வி எழுந்தது, வழி பிறந்தது. அதாவது நாம் வந்து ஒரு கொஷினை வந்து எழுப்புறப்ப தான் அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில்ட்ரன்ஸுமே ஒரு குழந்தைங்களுக்குமே நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்க வந்து நல்ல அறிவுத்திறனோடு வளருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. பாருங்கள், மனிதர்களால் பறவைகளைப் போல பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இந்த இமேஜ் என்ன, அவன் வந்து மேலே வந்து பேர்ட்ஸ் பறக்குது, அந்த பேர்ட்ஸை பார்த்துட்டு மனிதர்களால் பறவைகளைப் போல பறக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது அவனுக்கான ஒரு கேள்வி எழுந்துச்சு. மனுஷங்க அதை வந்து யோசித்த உடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வழி தான் என்னது? ஏரோப்ளேன். நம்ம பறவைகள் மாதிரி பறக்கணுன்னா நம்ம பறவைகளாக மாற முடியாது, பட் அதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து அதுக்கு வந்து மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் என்ன, அதற்கான வழி என்ன? ஏரோப்ளேன். ஓகேவா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு கொஷினை வந்து எழுப்புறப்ப தான் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெண்கள் நாங்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறா. ஓகேங்களா? இவ மனசில் தோன்றுறது அதையே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அதுக்கான வழியும் பிறந்துச்சு. நம்ம பெண் பிள்ளைகள் இப்போ கல்வி படிக்கிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, எல்லாருமே வந்து சமுதாயத்தில் வளர்ந்து வராங்க. எல்லா துறையிலுமே இப்போ நம்ம பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுவும் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்கள். நம்ம ஒரு கொஷினை கேட்குறப்ப தான் அதுக்கான வழி நமக்கு பிறக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா? இந்த பையன் வந்து கால் ஊனமுற்ற இதில் இருக்காங்க. ஸோ இவன் வந்து என்னை போன்றவங்கள்லாம் வந்து விளையாட முடியாதா அப்படின்னு ஒரு கொஷின் எழுப்புறான். ஆனால் இங்கே பாருங்கள், அதுக்கு அந்த அடுத்த பிக்சர் பாருங்கள், தன்னம்பிக்கையோடு இருந்தால் நம்ம அதை கூட வென்று காட்டலாம்ன்றத அழகாக இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 பிள்ளைங்களுக்குமே கால் ஊனமுற்றவங்க தான். ஆனால் அந்த பிள்ளைங்க எல்லாமே பாருங்கள், விளையாட்டில் விளையாடியும் ஜெயிக்கவும் செய்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளால் ஒன்று முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சாதான் நம்ம வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர்லேயும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி வெற்றி பெற முடியும். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு இதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சதே. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பாட்டி. அதுக்கான வழியும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. தொலைவில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டெலிஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவுமே பாருங்கள், மனுஷங்க அதுக்கான வழியுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படியே சுமந்து செல்வதே தவிர வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கேயுமே ஒரு வயசானவர் வந்து அவர் வந்து பெட்டியை தூக்கிட்டு போகும்போது யோசிக்கிறாரு. அதற்கான வழியுமே பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு கொஷின் கேட்குறப்ப தான் அதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஒருத்தவன் வந்து கொஷின் வந்து அதாவது நீங்கள் வேலிடு கொஷினாக கேட்கணும். வேலிட் கொஷின் கேட்குறப்போ அதுக்கான ஆன்சரை நீங்களே தேடணும். அந்த எவ்வளோ ஈஸியாக அந்த சுலபமாக வந்து அதை நம்ம பண்ண முடியும், அது எப்படியாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுனாவே ஒரு குழந்தைகளுமே சொல்கிற வாழ்க்கையில் முன்னேற முடியும். இது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்கள். நம்ம ஒரு கேள்வியை எழுப்புறப்ப தான் அதுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.